காக்கிச் சட்டையோடு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்டில் இருக்கும் இவர்தான் ஐயோ என்ன அடிச்சிட்டாங்களே, போலீசுக்கே இந்த நிலைமையா என பலரையும் பதற வைத்த சப் இன்ஸ்பெக்டர் பிரணீதா. காவல் நிலையத்தில் பணியில் இருந்தபோது விசிக நிர்வாகி தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல்துறை அளித்துள்ள விளக்கத்தில்தான் பிரணீதா சொன்னது அத்தனையும் வடிகட்டிய பொய் என்பது அம்பலமாகி இருக்கிறது. காரைக்குடி அருகே உள்ள சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் பிரணீதா. சம்பவத்தன்று காரைக்குடி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த இரு தரப்பினருக்கு இடையே பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. அதை சரி செய்ய காவல் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அப்போது அவர்களிடம் அங்கிருந்த மற்றொரு ஆண் எஸ்ஐ விசாரணை நடத்தி கொண்டிருந்த நிலையில் திடீரென உள்ளே புகுந்து பிரணீதா குறுக்கு விசாரணை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு அங்கிருந்த ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதில் விசிக நிர்வாகியான இளைய கௌதமனும் ஒருவர். இதனால் பிரணீதாவுக்கும் இளைய கௌதமனுக்கும் முட்டிக்கொண்டது. காவல் நிலையத்தில் வைத்து இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பஞ்சாயத்து என போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கிராமத்தார் இது என்னடா புது பஞ்சாயத்தா இருக்கு என நொந்தபடி கலைந்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் 10 பேர் தன்னை காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்கியதாகவும் விசிக நிர்வாகி இளைய கௌதமன் தன்னை ஜாதி ரீதியாக பேசியதாகவும் குற்றம் சாட்டி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தார் பிரணீதா. இதுகுறித்து மாவட்ட காவல்துறை விசாரிக்க தொடங்கிய நிலையில்தான் பிரணீதா சொன்ன அத்தனையும் பொய் என்பது தெரிய வந்திருக்கிறது. அவர் சொன்னது போல ஒரு சம்பவமே நடக்கவில்லை என மாவட்ட காவல்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதோடு பிரணீதா இதுவரை நிர்வாக குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கொட்டு வாங்கிய ஹிஸ்டரியையும் லிஸ்ட் போட்டு கொடுத்திருக்கிறார்கள். பிரணீதா மீது தொடர்ந்து பொதுமக்கள் சார்பாக புகார்கள் வந்த வண்ணம் இருந்ததால் அவரை கடந்த மாதமே காரைக்குடி காவல் நிலையத்திற்கு டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் மேலிடத்து உத்தரவை ஏற்காத பிரணீதா மெடிக்கல் லீவ் எடுத்துக்கொண்டதோடு மீண்டும் அதே காவல் நிலையத்தில் பணி செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று தன்னுடைய கண்ட்ரோலில் உள்ள ஸ்டேஷனுக்கு வந்து தன்னையே எதிர்த்து பேசிய இளைய கௌதமனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார் லேடி சிங்கம் பிரணீதா. இதனால் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்று தன்னை காவல் நிலையத்திற்குள் புகுந்து 10 பேர் தாக்கியதாக கூறியிருக்கிறார். அதன் பிறகு அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர முயற்சித்திருக்கிறார் பிரணீதா. ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த அளவுக்கு காயம் ஒன்றும் இல்லை என சொல்லியும் அவர்களிடம் மயக்கம் வருகிறது, உள்காயமாக இருக்கலாம் என அடம்பிடித்து அட்மிட் ஆகி இருக்கிறார். இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல் நிலையத்தில் குவியும் வழக்குகளை போலீசார் ராத்திரி பகல் பாராமல் விசாரித்து வரும் நிலையில் பெண் எஸ்ஐயே இப்படி புதிய பிரச்சனையை கிளப்புவது போலீசாருக்கே சற்று சங்கடமாக மாறியிருக்கிறது.